தேவகுரு, ஒருத்தர் அசுரகுரு. தேவகுரு கிட்ட பேசினா கொஞ்சம் சாந்தமாக போயிடுவார், அசுரகுரு கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருப்பார். இப்போ திருமணம் ஒரு பெண்ணை பார்த்தோன்னா சுமங்கலியான்னு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? அது எண்ணத்தில் இருக்கும். என்ன கலர்ல இருக்கும்? தாலி சிவப்பு கலர்ல இருக்குமா? நீங்க இன்னும் வீட்டு ஞாபகத்திலேயே இருக்கீங்க. நான் முதலியே சொன்னேன், வீட்டு ஞாபகத்தை விட்டுட்டு இங்க இருக்கிறவங்க இருக்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் சாப்பிட்ட பிறகு போகலாம். பட்டிமன்றம் நல்ல சுவாரஸ்யமாக கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ எல்லாரும் சொன்னது நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. நான் இதுக்கு ஏதோ ஒரு பதிலை சொல்ல போகிறேன். ஆனால் அந்த பதிலை நான் சொல்றது அதே நேரத்தில் உயர்ந்தவர்களை உயர்த்தி தான் பேசி ஆகணும். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சற்று சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஐயா அவர்கள் பேசுகிற போது அவருடைய பேச்சில் கொஞ்சம் உணர்ச்சி வசத்தையும் பார்த்தேன். அதே நேரத்தில் அவர் சொன்னது சரின்னு நான் ஏற்றுக்கணுங்கிற அளவில் அவருடைய பேச்சு இருந்து நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் சுக்கிரனுக்கு எத்தனை பார்வை, குருவுக்கு எத்தனை பார்வை? சுக்கிரன் வந்து 7ஆம் பார்வை மட்டும்தான் பார்க்க முடியும். எதை? கணவனை மட்டும்தான் பார்த்துக்க முடியும். மனைவி காக்கா பாய் இந்த பக்கமா அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்க முடியாது. இப்போ ரோட்டில் போய்கிட்டு இருக்கிற போது ஒரு கணவன் மனைவி போகிறாங்க. மாப்பிள்ளையும் அழகா இருக்காரு, பொண்ணும் அழகா இருக்குது. பார்க்குறவங்க என்ன சொல்றாங்க? மகாலட்சுமி மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குது. ஏன் இவனை மகாலட்சுமின்னு சொல்லிட்டா தேய்ச்சி போயிடுவாங்களா? பொண்ணை மட்டும் மகாலட்சுமி மாதிரி இருக்குது நாங்களே. ஆனால் ஒரு ஆத்ம திருப்திக்கு இவரையும் மகாலட்சுமி மகாவிஷ்ணு மாதிரி இருக்குதுன்ட்டா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? மனசு வராது. அப்போ என்ன அர்த்தம்? அழகுக்கு சுக்கிரன். மனைவி இல்லாத வீடு, இல்லாத வீடு, இல்லாத இல்லத்தில் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதனால் மனைவி என்கிற ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானம். அவங்களுக்கு ஒரே ஒரு பார்வை தன் கணவனை பற்றிய சிந்தனை தான். தன் கணவன் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், தீர்க்க ஆயுசா இருக்கணும், நாம சுமங்கலியா இருக்கணும்னு. பையன் சொன்னாங்க 2 பொட்டு வைப்பாங்க பெண்கள். இங்க ஒரு பொட்டு வைப்பாங்க, இங்க ஒரு பொட்டு வைப்பாங்க. இது என்ன 2 பொட்டு? ஒரு பொட்டு வச்சா ஒத்துக்க மாட்டோமா? நிறைய டிவியில் பேசியிருக்கேன், கேட்டது இல்லையா நீங்க? இந்த பொட்டு வச்சா கல்யாணம் ஆனவன், இந்த குங்குமம். இந்த பொட்டு வச்சா தீர்க்க சுமங்கலி. என்னங்க? நிரந்தர சுமங்கலி. கடகாபிஷேகம் வரைக்கும் அவன் சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக இங்க வைக்கணும். அதுக்காக இப்ப அவங்க தலையை கண்டபடி சிவிக்கிறாங்க, கண்டபடி ஜான்லாம் பண்ணிக்கிறாங்கிறதுக்காக அது இல்லைன்னு ஆயிருமா? ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது என்ன ஆதாரமோ அதை தான் சொல்லணும். இப்ப சுக்கிரன்கிறவர் ஒளி கொடுக்கக்கூடியவர். அந்த ஒளியை எங்க கொடுக்கணும்? எங்க கொடுக்கணுங்க? அதை செய்யறவர் குரு தான். ஒளி சுக்கிரன்னா இப்ப நீங்க இந்த மைக்கெல்லாம் கேட்குது இல்லைங்களா? இது சுக்கிரன். இதை கேட்கறதுக்கு உண்டான பொருள் எல்லாம் உள்ள போகுது, கரண்ட். அது குரு. கரண்ட் போயிட்டா மைக் வேலை செய்யுமா? அப்ப கணவன் இல்லாட்டி எந்த சபைக்காவது இந்த பொண்ணை கூப்பிடுவாங்களா? எந்த சபையிலாவது அது பொட்டு வச்சுக்க முடியுமா? பூ வச்சுக்க முடியுமா? 4 பேர் சபையில அதை கௌரவமா போக முடியுமா? ஏத்துக்குவாங்களா? அப்போ ஒரு பெண்ணோட சகல விதமான புகழுக்கும் கீர்த்திக்கும் அந்தத்துக்கும் அழகுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கணவன் தான் அத்தாட்டி இல்லைங்களா? அதை மறுக்க முடியாது இல்லையா? அதை பூரா கொடுக்கிறவர் யாரு? குரு. நீங்க கடைசியில் தப்பா இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனா சரியா சொல்லணும். அதனால செல்வம்ங்கிற வார்த்தைக்குள்ள வந்தோம்னா புத்திரனா இருந்தாலும் சரி, பொன்பொருளா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் குருதான். அதனாலதான் அவருக்கு அழகா சொன்னாங்க, மறைமிகு கலைநூல் வல்லோன் வாடவர் கரசன் மந்திரி கரைசரி கற்பக பொன்னாட்டினுக்கு அதிபராகி நிறை தனம் சிவிகை மண்ணினிடு மோகத்தை நல்கும் குரு வியாழன் மறுமலர் பார்ப்போம். என்ன வீடு கொடுக்கறது, பூமி கொடுக்கறது, மனைவியை தீர்க்க சுமங்கலியா வச்சுக்கிறது, ராஜ பதவி வரைக்கும் சகலத்தையும் வணங்குறது குருவோட அனுக்கிரகம் வேணும். எங்கேயாவது குரு அனுக்கிரகம் வேணும்னு சொல்றாங்களா? இல்ல சுக்கிரன் அனுக்கிரகம் வேணுங்கிறாங்களா? குருவோட திருவருள் வேண்டும். அவன் அருளாலே அவன் தான் வணங்கி. குருவோட திருவருள் தான் நடக்கும். இந்த குரு கொடுக்கறது பூராமே யாரு கொடுக்கிறாரு? சுக்கருக்கு தான் கொடுக்கிறாரு. ஐயா பாருங்க, இங்க இருந்தா கூட வீட்டை நினைச்சுட்டு இருக்காருல்ல, என்ன சம்பாதிச்சாலும் ஒரு 10 ரூபா குறைஞ்சிட்டா காரணம் சொல்லணும் மனைவி கிட்ட.
அதனால மனைவியை கணக்கு பிள்ளைன்னு வச்சுக்கலாமே தவிர பணம் வந்து குரு தான், இவர் தான் கொண்டாடணும். அதனால நீங்க எங்க சொல்ற போதும் இந்த விழாவே குரு பயிற்சிக்கு தான், சுக்கரனுக்கு அல்ல. ஏன் இந்த குரு நல்லா இருந்தா சுக்கரன் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்வார். அதனால ஐயா சொல்லும் போது கொஞ்சம் அவருக்கு மனசு கஷ்டமா போச்சு. எனக்குள்ள சுபாவனை இதுக்கு போக மாட்டேன், போனேன்னா தப்பா பேசுறான்னு ஏத்துக்க மாட்டேன். அது என்னுடைய இப்ப ஒரு பஞ்சாங்க சொன்னாரு, மற்ற பஞ்சாங்கத்தை குறை சொல்லக்கூடாது. நான் போட்டிருக்கேன் பஞ்சாங்க இப்படி, இது நல்லா இருக்குது, என்ன பஞ்சாங்கப்படி பழிக்குது எல்லாம் சொல்லலாம், நம்ம புகழாரம் பேசணும். இன்னொருத்தர் செயலை குறை சொல்றதை நான் ஏத்துக்கிறது இல்லை எப்பவுமே. எவ்வளவு பெரிய ஜோசியராக இருந்தாலும் சாதாரண ஜோசியரை கூட குறை சொல்லக்கூடாது. நம்ம ஒண்ணுமே தெரியாதவர் சொல்றது கூட பழிக்கும் இல்லைங்களா? வாக்குப்பளிதான் அவருக்கு இருக்குது, அவங்க குடும்பத்தோட தெய்வீக மந்திர சித்தி இருக்குது. அதெல்லாம் இருந்தா சும்மா வாயில வந்தது சொன்னாலும் படிக்கும். ஒருத்தர் போய் கிளி ஜோசியம் பார்த்தாரு, பார்த்துட்டு வந்து சொன்னாரு, எனக்கு 72 வயசுங்க சேலத்துல, ஆனா எனக்கு ஆட்படுத்த பிறக்குங்கிறாரு. இது எப்படி உண்மைன்னா? கிளி ஜோசியம் 10 ரூபா கொடுத்து கேட்டீங்கன்னா உன் வயசுக்கு தகுந்த விஷயத்தை மட்டும்தான் அதை ரசிச்சுக்கணும். வயசுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த ரசிச்சா என்ன அர்த்தம் கேட்டா இல்லைங்களா? அதுல 10 வார்த்தையில நமக்கு எது? இப்ப ராஜபடன் சொல்றாங்க, ராஜபடன் பிரமாதமா சொல்றாங்க, அப்படி ஒரு இப்படி வரும் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? இது அடிப்படையில கொடுக்கு ராசி படனுக்கு கிரக பார்வை, நவாபிஷ படம், கிரக 16 சக்கரம் இருக்குது. எந்த கேள்வி கேட்டாலும் 16 சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம் பதில் சொல்லணும். வெறுமனே ராசி சக்கரத்தை வச்சுக்கிட்டு அப்படியாக இப்படியாக எத்தனை குடும்பம் பாதிச்சு வர்றாங்க. அது ஒரு பழமொழி பாருங்க, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னாங்க. ஏம்மா ஏன் நிர்மூலம்னா, பொண்ணு மூலமா இருந்தா மாமனாருக்கு ஆகாதான். சரி, பொண்ணு மாமனாருக்காதானே ஆகாது, புருஷனுக்கு ஆகும் இல்ல. பொண்ணு கட்டுறது எனக்கு புருஷனுக்கு ஆகிறதுக்கா மாமனாருக்கு ஆகிறதுக்கா? சரி வேண்டாம், பொண்ணு வேணா ஆகா போட்டும் மாமனாருக்கு. ஆனா மாமனார் மருமகளுக்கு ஆகலாம் இல்ல? அதெல்லாம் மாத்திவே நிறைய அதையெல்லாம் பண்ணி நான் டிவியில சொல்லி ஏகப்பட்ட கல்யாணம் ஆச்சு. மாமனாருக்கு கல்யாணம் மாமனார் மாமியாருக்கு ஆகும்போது அவங்க எவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு ஒரு ஜோசியர் பார்த்துருப்பாருல்ல. அப்ப இந்த மருமக காக்காக்குவார் படப்பட உடுத்துதுன்னு இந்த மருமக வந்து மாமனார் கொண்டு விடுமா? ஆகாது. நாங்கன்னா 2 பேருக்கும் குணாதிசயங்கள்ல ஒத்து வர போகலாம். அவர் தேவையில்லாத பேசுறா, இவங்க டென்ஷன் ஆகலாம். இப்ப திடீர்னு புடிச்சப்பட்டாட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு போவாங்க. இன்னைக்கெல்லாம் என்ன தெரியல போகக்கூடாது. அப்படிதான் நம்ம சந்தோஷமா போறத மாமனார் கெடுக்கிறாரு நினைப்பாங்க. ஆகாதுன்னா கொள்றதுன்னு அர்த்தமா? அது போல சுக்கரன் தான் ஒருத்தர தீர்க்க சுமங்கலியா வைக்கிறவரா, குரு தீர்க்க சுமங்கலியா வைக்கிறவரா? குரு தான் தீர்க்க சுமங்கலியா வைக்கிறவர். என்னங்க? அதனாலதான் நூலை கூட மஞ்சள் கலர்ல கட்டிருந்தாங்க. சுமங்கலிங்கிறது சுக்கரன், அதை தீர்க்க சுமங்கலி ஆகிறவர் குரு. அவர் தானே வீடு கொடுக்கறது, நகை கொடுக்கறது, கல்யாண செலவுக்கு பணம் அது யார் கொடுக்கறது? அதான் சுக்கரன். அது லோகத்துல சொல்லும் போது என்னன்னாங்க, சுக்கரன் குருவை தங்கத்துக்கு சுக்கரன் வெள்ளிக்கு வச்சாங்க. ஏன்னா நீ காலில் மெட்டியா தான் இருக்கணும், நீ கழுத்துல தான் குரு இருக்கணும் இல்லைங்களா? கல்யாண பொண்ணு காலில் மெட்டி போட்டிருக்கணும், மெட்டி இல்லாம இருக்கக்கூடாது. இடுப்புக்கு கீழே தங்கம் வரக்கூடாது, இடுப்புக்கு மேலதான் தங்கம் இருக்கணும். அப்ப குருவை வந்து நம்ம அவயத்திலேயே மேலதான் வச்சிருக்காங்க, சுக்கரனை கீழே தான் வச்சிருக்காங்க. நான் கீழே தான் சொல்றேன், உங்களுக்கு புரியும். அதனால சுக்கரன் வந்து எப்பவும் தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடியவர். ஒட்டியான வரைக்கும் நீங்க தங்கத்தை போடலாம், அதுக்கப்புறம் தங்கத்தை போடக்கூடாது. போட்ட நான் பார்த்துட்டு சார், நீங்க அதையே அவங்க பெட்டி போட்டது நீங்க பார்த்து எவ்வளவு பெரிய தப்பு இது. அவங்க தங்கத்துல மெட்டி போட்டது நீங்க எப்படி பார்க்கலாம்? அப்ப அடுத்தவ போட்டாட்டி கால பார்க்க கூடாதுல்ல நம்ம இல்லையா? அது போடுறாங்கன்னா கொஞ்சம் குறும்பு தான். எனக்கு தெரிய வசதி வந்துருச்சுன்னு தங்க கொலுசு போட்டவங்க, தங்க பெட்டி போட்டவங்க எல்லாரும் கடைசியில பார்த்துட்டு வைரம் கூட வச்சு போட்டுக்குவாங்க. அப்புறம் எங்கெங்கேயோ குத்திக்கிறாங்க உடம்புல. என்னங்க அதெல்லாம் அதிக பிரச்சனைக்கு தரமா செஞ்சுக்கிறாங்க. அப்ப குரு கோபத்திரம் காலில் பெட்டி தங்க தொப்புளு கீழே தங்க வந்ததுன்னா சனி பகவான் வந்துட்டார், அவங்களை முடிச்சு கேட்டேன். நான் முதல்லயே கேட்டேன், யார் குடிக்கிறாருன்னு கேட்டேன், யாரும் சொல்லல. ஒரு பையன் வெளியில விளையாடிக்கிட்டு இருப்பான், அவங்க அம்மா கூப்பிடுவாங்க, டேய் கூப்பிட்டு பார்க்கப்பா, அவன் விளையாட்டு முசுல இருப்பான். டேய் சனினே கத்துறனை கூப்பிட்ற காது கேட்கலன்னு
இதை பாருமா வந்துட்டேன்னு அவன் கூட வந்துருவார் அவர். என்னங்க அவர் எவ்வளவு பெரிய ஆனஸ்ட் ஜென்டில்மேன் பாருங்க. கூப்பிடாம வரமாட்டார். சனி பகவானால் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சனியை கண்ட்ரோல் பண்றது யாருங்க? சுக்கரனா குருவா? எப்படி சனியை எப்படி குரு கண்ட்ரோல் பண்றாரு? ஐயாவே குருட்டார், பரவாயில்ல. சனியை எப்படி குரு கண்ட்ரோல் பண்றாரு? ஐடியாவா? என்ன இப்படி கத்திரி எப்படி வச்சுக்கிட்டு கண்ட்றீங்க? அதுக்கு வேற அர்த்தம். அதெல்லாம் கிடையாது. தனுசுல குரு, மீனத்திலே குரு, ரெண்டுக்கு நடுவில் சனியை வச்சிருக்காரு. என்னங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னாலும் உதப்பேன், அந்த பக்கம் போனாலும் உதப்பேன். அப்ப நீ என்ன செய்யணும்? என்ன கும்பிடுறவங்களுக்கு நீ விசுவாசமா இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப ஐயா சொன்னாங்க காலப்புருஷன் படி. அவங்க காலப்புருஷ சாஸ்திரப்படி சொன்னது வாசவம் தான். இது காலப்புருஷ பட்டிமன்றம் அல்ல, இது குருவா சனியாங்கிற பட்டிமன்றம். இதுல யாருக்கு முதன்மை இடம் கொடுக்கலாம்? இப்ப புத்திர பாக்கியம்னா யார் வேணும்? குரு தான் 5ஆம் பார்வை. புத்திரக்காரன் அவர் தான், தனக்காரன் அவர் தான், மண்மனைகள் வீடு வாசல் சொத்து சுகங்களுக்கு அவர் தான், கடைசியா கடத்துல கட்டுற மஞ்சள் நூலும் அவர் தான். வசதியே இல்லாதவன் மஞ்சள் நூல் கட்டுற அந்த மஞ்சளும் அவர் தான். என்னங்க உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் மஞ்சளை வச்சுக்கிட்டே காலத்தை ஒட்டி இருக்காங்க. அதனால எதுக்கு சொல்றேன்னா, மஞ்சள் தான். ஒரு கல்யாண பத்திரிக்கை அனுப்பணும், மஞ்சள் தடவை அனுப்புவீங்களா? விபூதி தடவை அனுப்புவீங்களா? வேண்டாம். இப்ப நெத்தியில விபூதி வைக்கிறாங்கல்ல, இப்ப யாரும் வைக்கிறது இல்லை, அது வேற விட்டுருங்க. நீரில்லா நெற்றிபால் நெய்யில்லா உண்டிபால்னா அவை. அப்ப என்ன அர்த்தம்? விபூதி சந்திரன், சந்தனம் குரு, குங்குமம் செவ்வாய். இந்த 3 எதுக்கு வச்சாங்க தெரியுமா? சந்திர படம் வேணும், குரு படம் வேணும், செவ்வாய் படம் வேணும். இந்த 3 படமும் இருந்தாதான் மனிதன் வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன, சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தா சஜிமங்கல யோகம், குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குருமங்கல யோகம், குருவும் சந்திரனும் சேர்ந்தா கஜகேசரி யோகம். 3 யோகத்தையும் நெத்திலேயே வச்சாங்க. பார்த்தீங்களா? அது வைக்கிறது இல்லை, அதனால அங்கங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க. வச்சா போட மாட்டாங்கல்ல. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னாங்க இல்லையா? ஐயா கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னாங்களா? ஏன்னா இவன் 1க்கு மேல கட்டிக்கலாம், பர்மிஷன் இருக்குது. அவங்க 1க்கு மேல கட்ட முடியாது. அதனால மனைவி சரியா அமைஞ்சிட்டா இவனை பாதிக்காது. சாயந்தரம் அடக்கிப்பார், இல்லாட்டி அடக்கி போட்டாங்க. மனைவி நீங்க வீட்டுக்கு போறீங்க, மனைவி இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? மனைவி இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? மனைவி இருந்தா வீடா இருக்கும், மனைவி இல்லைன்னா வீடா இருக்கும். என்னங்க அது என்ன மாதிரி வீடு, இது என்ன மாதிரி வீடு? மனைவி இருக்கிற வீடு லட்சுமிகரமா இருக்கும், மனைவி இல்லாத வீடு அது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால குரு என்பவர் எப்பவுமே யாருக்கும் கெடுதல் செய்ய தெரியாதவர். குரு பயிற்சிக்கு பரிகாரம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. குரு இந்த வீட்டுக்கு வர்றாருங்கிறதுக்காக வரவேற்புக்கு இந்த மரியாதை பண்றோம். இது பரிகார தோஷம்னு எடுத்துக்கூடாது. எல்லா மாணவனுக்கும் யாராவது வாத்தியார் இருக்கீங்களா? எல்லா மாணவனுக்கும் ஒரே பாடத்தை தான் நடத்துறாரு. இவனுக்கு ஒரு பாடம், அவனுக்கு ஒரு பாடம், அவனுக்கு ஒரு பாடமா நடத்துறாரு. நம்ம அப்துல் கலாம் சாதாரண பள்ளியில் படிச்சுட்டு ஜனாதிபதியா வந்தாரு, விஞ்ஞானியா வந்தாரு, விமான ராக்கெட் எல்லாம் கண்டுபிடிச்சாருன்னா அதுக்கு என்ன காரணம்? அப்சர்வேஷன். என்னங்க அவர் வாங்கிக்கிட்டாரு. நீங்க அப்பப்ப வீட்டை நினைச்சுக்கிறீங்க, வாங்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் காரணமே தவிர ஒரு குரு பேசுற போது வாங்கணும். யார் பேசுறாங்க? காலப்புருஷன் இதுபடி மேசராசி இல்லைங்களா? காலப்புருஷன் இதுபடி வந்தோம்னா மேசராசி தான் வரணும். அப்ப மேசராசிக்கு காலப்புருஷன் இதுபடி குடும்பாதிபதி யாரு? சுக்கிரன். குடும்பாதிபதி சுக்கிரன், கடத்தர ஸ்தானாதிபதி சுக்கிரன். ஆனா அந்த சுக்கிரன் மேசராசிக்கு நண்பன் இல்லை, குருதான் நண்பன். அப்ப மேசராசிக்கு குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன், கடத்தர ஸ்தானாதிபதியான சுக்கிரன், என்னங்க அதுக்கு சயன சுகத்துல உச்சமாகிற சுக்கிரன் எல்லாம் குருதான் செய்யறாரு, சுக்கிரனை செய்யறாரு. சுக்கிரன் இப்ப நீங்க வீட்டுல போறீங்க, கணவன் மனைவி 2 பேரும் வீட்டுல, யாராவது என்னென்ன பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்க. எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி வேண்டாம், உங்க வீட்டுல என்ன பண்ணுவீங்க? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, பேசலாம்.
பொண்டாட்டிக்கு வீட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்குவாங்க. நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பீங்களா? இப்ப பாருங்க, அவங்கவுங்க வேலையை செய்யறீங்க இல்லையா? அப்ப இதுல யார் செய்யற வேலை முக்கியமானது? அப்படி இல்லை. இந்த வீட்டை பேருக்கு ஒரு வேலைக்காரி கூட வந்து பெருக்குவான். இப்ப சுசுக்கியா சுவிக்கியா இதுலயே போன் பண்ணா சாப்பாடு வந்துடும். அதெல்லாம் மனைவி செய்யற விஷயம் வருமா? அப்ப அழகை கொடுக்கறது, அன்பை காட்டுறது, பாசத்தை காட்டுறது, புருஷ லட்சணத்தை பெருமைப்படுத்துறது, தன்னுடைய கணவனை வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிறது. இது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் கூட வர்றது யாரு? மனைவி இல்லைங்களா? அப்ப இந்த கணவன் எப்படி இருந்தா அப்படி கடைசி வரைக்கும் வருவாங்க? கல்யாணம் பண்ணுறது தண்ணி அடிக்கிறது, உதைக்கிறது, சம்பாதிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த கணவனை எப்படி பார்க்க முடியும் அவங்க? அப்ப நல்ல பாசபத்தமா அந்த மனைவியை பார்த்து அப்பவும் பார்ப்பாங்க. ஒண்ணுமே கணவன் செய்யாத கொடுமைக்காரனா இருந்தாலும் மனைவி செய்வாங்க. ஆனா அந்த உள்ளாந்தரமான பாசத்தோட இல்ல. அன்னைக்கு நல்லா இருக்கிறது என்னென்ன பேச நீ ஒரு இடி வாய்க்க என்ன இல்லையா? அதெல்லாம் பின்னால கடைசியில அதை பற்றி முதல்வா கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? முதல்லயே மனைவியா பார்த்துக்கணும். என்னங்க அததான் சொன்னாங்க, மனைன்னா வீடு, அதுல வெற்றியோட வாழணும்னா மனைவி இல்லையா? அதனால மனைவி சுக்கிரன் மனைவி தான், அது எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய மனைவி தான். உங்க காசு பணம் எல்லாம் சுகம் கொடுக்குமா? ஒரு 5 நிமிஷம் மனைவி கூட சிரிச்சு பேசுற சுகத்தை காசு பணம் கொடுக்குமா? கொடுக்காது இல்லையா? ஆனா அதே ஒரு பொருள் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா, இவ்வளவு வயசாச்சல்ல உங்களுக்கு, எப்ப அம்மாவுக்கு மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு போனீங்க? தேவை இருக்கிற போது மட்டும் இல்லையா? இப்ப தேவையில்லை, வாங்கறது இல்லை. அப்படித்தானுங்கள? அந்த மனைவி தேவையா இருக்கிற போது மல்லிகைப்பூ அல்வா எல்லாம் பின்னாடி போகும் மறைச்சுக்கிட்டு. இப்ப தேவை இல்லைன்னா ஏதோ இது வந்தது, பாப்பா மாடு வந்தது வச்சது அப்படி விட்டுறாங்க. மனைவி தான் ஒரு கணவனுடைய ஆயுளை விருத்தி செய்யக்கூடியவங்க. மனைவி தான் ஒரு கணவனுக்கு எல்லா நிலையிலும் கூட இருந்து ஆதரவு செய்யறவங்க. பணம் மட்டுமே அல்ல, அந்த மனைவி ஆரோக்கியமா பார்த்துக்க வேண்டியது கணவனுடைய வேலை இல்லைங்களா? இந்த குரு சுக்கிரன் நல்லா பார்த்துக்கிட்டா அந்த சுக்கிரன் இந்த குரு கொண்டாட பிரகாசத்தை கொடுத்துருவாங்க. சொல்ற போது சொன்னாங்க சுக்கிரன் டைமண்ட் இல்லைங்களா? சுக்கிர வைரம் இல்ல, எங்க இருந்து வருது? பூமிக்குள்ள இருக்கிற சூட்டுனால வெந்து கரிக்கட்டை ஆகி பல காலமாகி அந்த மரம் வெந்து போன கரிக்கட்டை தான் வைரமா மாறுது இல்லைங்களா? அதை மெருகேத்துறது யாரு? மெருகேத்துறது குரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? மனைவியோட நீங்க வெளியே போய் பாருங்க, ஒரு இடத்துக்கு நீங்க மட்டும் தனியா போய் பாருங்க, எங்க அம்மா வள்ளியானதான் கேட்பாங்க. என்னங்க அதே மாதிரி மனைவி மக்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க, ஒரு தடவையாவது கூட்டிட்டு வாங்க அப்படின்பாங்க இல்லையா? அதனால ரெண்டையும் வச்சிருக்க. குரு தான் சகலமும் நமக்கு கொடுக்கிறவரு, அதை பூரா வாங்கி அனுபவிக்கிறது மனைவி இல்லைங்களா? என்னெல்லாம் நகை வாங்குறீங்க நீங்க போட்டுக்க முடியுமா? நெக்லஸ் நீங்க போட்டுக்கலாமா? மீறினா ஒரு மோதிரம் போட்டுருவீங்க, ஒரு மைனர் செட் போட்டுருவீங்க, ஒரு பிரேஸ்லெட் போட்டுருவீங்க. மீதி எல்லாம் மனைவிக்கு தானே சொந்தமானது. அப்ப இதுல யார் பெரியவங்க? பணத்தை நீங்க சம்பாதிச்சாலும் நீங்க சம்பாதிப்பீங்கிற யோகம் மனைவிக்கு இருக்கணும். என்னங்க மனைவிக்கு அந்த யோகம் இருந்தா தான் உங்களால சம்பாதிக்க முடியும். எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வாக்கள் இருந்தாலும், மனைவி ஜாதகத்தில் யோகம் இல்லைன்னு இது படுத்துரும். அதுக்குத்தான் நல்ல நாள் பார்க்கறது கல்யாணத்துக்கு. என்னங்க இந்த கல்யாணம் ஆனா நல்ல செல்வாக்கு இருப்பாங்களா, புத்திர பாக்கியம் இருக்குமா, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவாங்களா? இந்த சுக்கிரன் எங்க இருக்கிறாரோ அவருக்கு முன்னுக்கு பின்னுக்கு சமோத்சவம் எல்லா இடத்தையும் குரு தாண்டி நிற்பார். நீங்க வீணத்துல குருன்னு எடுத்துக்கங்க. முதல் பார்வை எங்க பார்ப்பாரு? கடகத்தை பார்ப்பார்.
அப்ப மேஷ ரிஷபம் மிதுனம் மூணும் குருவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும் இல்லையா? 7ஆம் பார்வை எங்க பார்ப்பார்? கன்னியை பார்ப்பார். அப்ப இருக்கிறது கடக சிம்மம் கன்னி எல்லாம் குருவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். 9ஆம் பார்வை செவ்வாய் வீட்டை பார்ப்பார். அது கடத்தரகாரனுக்கு 7ஆம் வீடு. மேஷத்துக்கு மாங்கல்ய ஸ்தானம். இப்படி எந்த வீட்டை பார்த்தாலும் குருவுக்கு அதுக்காக 5 பார்வை கொடுத்தாங்க. எப்படி பாருங்க, 5, 7, 9, 3 தானே பார்வை இல்லையா? குரு இருந்த வீடு பலமா பார்த்த வீடு பலமா? பார்த்த வீடு தானே. அப்ப இருக்கிற வீட்டில் கெடுதல் பண்ணணும் ஏன் பேசணும்? இந்த வீட்டுக்கு குரு பயிற்சி ஆயிட்டா கெட்டது, அந்த வீட்டுக்கு கெட்டது. அவர் பார்க்கறதுல படம் இருக்குல்ல. அப்ப இருக்கிற வீட்டை ஏன் கவனிக்கிறீங்க நீங்க? இப்ப ரிஷபராசிக்கு குரு வர்றார். எதுல வர்றார்? கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல வர்றார். அப்ப குரு யாரோட அதிகாரத்தில் இருக்காரு? சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். நல்லா கவனிக்க, குரு பயிற்சி சூரியனுடைய நட்சத்திரத்துல, சுக்கரனுடைய வீட்டுல. அப்ப இந்த சூரியனும் சுக்கரனும் நல்லா இருந்தா தான் குரு வேலை செய்ய முடியும் இல்லைங்களா? சூரியனும் குருவும் சுக்கரனும் 3 பேர் சேர்ந்து தானே வேலை செய்யணும். அப்ப யாரை பிரிச்சு பார்க்கறது? யாரையும் பிரிச்சு பார்க்க. ஏன்னா 3 நட்சத்திரம் அங்க இருக்குது. கிருத்திகையில இருந்து அப்ப ஒரு வருஷம் சொன்னாங்கன்னா அந்த ஒரு வருஷத்தை 3 நட்சத்திரமும் பகிர்ந்து பலன் கொடுப்பாங்க. அதனால பட்டிமன்றம் முடிஞ்சோன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும். இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு யார் பெரியவங்க யார் சின்னவங்க நல்ல. உங்களுக்கு 2 கண்ணு இருக்குல்ல, 2 கண்ணு சேர்ந்து எதை பார்ப்பீங்க? மெயின் கேட்ட ஒரு கண்ணு, மேடை ஒரு கண்ணு பார்க்குமா? சொல்லுங்க. 2 கண்ணும் சேர்ந்து எந்தெந்த இடத்த பார்க்கணும்? ஏங்க இந்த பக்கம் ஒரு கண்ணு இங்க பார்க்கட்டும், ஒரு கண்ணு பின்னால பார்க்கட்டுமே, இல்ல சைடில் பார்க்கட்டுமே. அப்புறம் 2ம் ஒரே பார்வை தானே பார்க்கணும். யாரை பார்க்கணும்? ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். 2 கண்ணு சேர்த்து ஒரு பார்வை தான் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? மனைவியைத்தான் பார்க்கணும். மகள்லாம் கல்யாணம் ஆனா போயிடுவாங்கல்ல. அப்ப மனைவியைத்தார பார்க்கும். இப்ப இந்த 2 கண்ணு சேர்த்து ஒரு பார்வை பார்க்கணும்னா அந்த 2 கணுபதி சூரியனு சந்திரன். இயற்கையான ஒளி. குருவுக்கு மட்டும் இயற்கை ஒளி உண்டு. மற்ற கிரகம் எல்லாம் சூரியன் கிட்ட இருந்து ஒளி வாங்கணும். பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கணும் சூரியன் கிட்ட இருந்து. பேட்டரி தான் மற்றதெல்லாம் பேட்டரியில இயங்குற கிரகம் தான். சூரியன் கிட்ட இருந்து ஒளியை வாங்கினா தான் பேட்டரி சார்ஜ் ஆகும். இப்ப சூரிய ஒளியில சார்ஜ் பண்றாங்க தெரியுதில்ல? இப்பவாவது. அன்னைக்கு சொன்னது தெரியல, இன்னைக்கு சோலார் கரண்ட் வருது தெரியுதில்ல உங்களுக்கு? சூரியன் கிட்ட தான் ஒளி வாங்குறாங்க. ஆனா குரு ஒருத்தர் மட்டும் இருளை போக்குபவர். இயற்கையாக மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுக்குவார். அவர் யாருக்கிட்ட ஒளி கடை வாங்கிறது கிடையாது. எல்லா கிரகமும் சுக்கரன் பூரா கிரகமும் சூரிய நட்சத்திரம் தான் ஒளி வாங்கணும். குரு ஒருத்தர் மட்டும் தனக்கு தேவையான ஒளியை தானே உற்பத்தி செஞ்சுக்குவார். அதனாலதான் குரு பார்க்கில் கோடி தோஷ நிவர்த்தி. என்னங்க இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்புன்னா கட்டாயமா யாருக்கு கொடுக்கணும்? அல்ல, ஃபர்ஸ்ட் பேசுறவங்களுக்கு தான் 2வது, முதல் பேசுறதுக்கு தான் 2வது சொல்றேன். அதனால எப்பவுமே இதுவரைக்கும் கேட்டதுல இருந்து நானா இதுல எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லல, முடிவு சொல்லல. என்னங்க ஐயாவது சொன்னார் இதுதான் என்னோட தீர்ப்புன்னாரு. நான் தீர்ப்பே சொல்லல. உங்களுக்கு கேட்டதுல எது சரின்னு முடிவெடுத்தா நான் கேட்பேன். குருவா சுக்கரன்னா நீங்க கை தூக்குறது வந்து குரு சுக்கரன் கையை எண்ணி பார்த்து முடிவு பண்ணிடலாம் இல்லையா? அதனால இப்போ ஒரு சின்ன விஷயம் பாருங்க. குரு வந்து சுக்கரன் வந்து மல்லிகை போட்டு வச்சுக்கோங்க. குரு தான் அதில் மனத்தை கொடுக்கிறவர். என்னங்க மனம் இருக்கணும் இல்ல, மனம் இல்லாட்டி அது மலர்னு வராது. அந்த மாதிரி எல்லா சக்தியும் நம்ம கொடுக்கக்கூடியவர் குரு தான். அந்த சக்தியை பாதுகாக்கிறது மனைவி தான். அடுத்தது யார் பெரியவங்க எடுத்தா கணவன் பெரியவனா மனைவி பெரியவனா? வித கணவன் விளைச்சல் அம்மா இல்லையா? பொண்ணு தானே விளைச்ச குழந்தை இல்லைங்களா? அப்ப யாரு பெரியவங்க? இதுல முந்தி தவம் கடந்து 300 நாள் சுமந்து என ஈன்ற அன்னைக்கு ஈடாக இந்த மண்ணில் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. என் தாய் என்னை பெக்கும் போது ஏற்பட்ட வலிக்கு மருந்துண்டா?
விலை மதிப்பு உண்டா? அந்த பாக்கியத்தை சுக்கரனுக்கு தானே கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த வழியை கொடுத்தவர் யாரு? குரு. அவர் தான் அந்த குழந்தையை கொடுக்கிறாரு. அந்த வழியில அந்த குழந்தையை பெற்று இந்த குருவை புருஷ லட்சணமா கொண்டு வராங்களா இல்லையா? அதனால நீங்க குருவா சுக்கரன்ங்கிற முடிவு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு குரு சுக்கரன் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறார். அதனால எங்க போய் வந்தாலும் வீட்டில் சொல்லுவாங்க, ஆனா எங்க சுத்தாலும் சங்கர சேவிக்க வீட்டுக்கு தான் நான் வரணும்பாங்க. கேட்டிருக்கீங்களா? எங்க சுத்தினாலும் இந்த குரு கடைசியா மனைவி இருக்கிற வீட்டுக்கு தானே வரணும் இல்லையா? அப்ப இப்ப குரு சுக்கரன் வீட்டுக்கு தானே வந்திருக்கிறார். சுக்கரன் குரு வீட்டுக்கு போகல, குரு தான் சுக்கரன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இப்ப யார உயர்வா சொல்லலாம்? யார உயர்வா சொல்லலாம்? குரு வீட்டுக்கு வந்தா தானே சுக்கரனுக்கு மரியாதை. வரல இன்னும் வீட்டுக்காரர் இந்த பக்கமே வரதில்ல, வேற ஏதாவது செட் ஆயிட்டாரான்னு கேட்கறாங்கல்ல. சாயந்தரம் குரு சுக்கரன் இடத்தை தேடி குரு வரணும். இந்த சுக்கரன் குரு வரலையா ஏங்கிக்கிட்டு கிடக்கும் இல்லையா? அதனால சுக்கரன் குரு வேறு வேற இல்ல. இவர் ஒரு துறைக்கு அதிபதி, அவர் ஒரு துறைக்கு அதிபதி. இவர் சம்பாரிச்சு போறதுக்கு அதிபதி, அதை பாதுகாக்கிறதுக்கு அதிபதி சுக்கரன் இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்க. மனைவிக்கு தேவையானவைகளை தேடுபவன் குரு. அந்த இடத்துல அவர் உயர்வு. இந்த பக்கம் அதை பாதுகாக்கிற மனைவி, அந்த இடத்துல அவங்க உயர்வு. இந்த ரெண்டு பேரும் பிரிச்சு ரெண்டு பேரும் பிரிச்சா சமுதாயத்தில் ரெண்டு பேருக்குமே ரெஸ்பெக்ட் இல்லை. 4 நாள் அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டா என்ன புள்ள புருஷக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டாளா, வாழ வெட்டி ஆயிட்டாளான்றாங்க. அதனால விருந்த மருந்து 3 நாள் தான், எங்க போனாலும் 3 நாள் தான். அதே நேரத்தில் பெண்ணுக்கு உண்டான மரியாதை தனி. சுக்கரனுடைய பார்வை ஒரே பார்வை தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த சுக்கரனை 3 பார்வையில குரு பாதுகாக்கிறார். என்னங்க 3 பார்வையில பாதுகாக்கிறார் சுக்கரனை. நீங்க வேலை முடிச்சுட்டு அடுப்பத்தார பார்ப்பீங்க. உங்க காரியம் இருந்தது இல்ல, அம்மா வீட்டுக்கு போட்டாலும் போக மாட்டேங்கிறான். அப்பா அவ்வளவு பாசமா வச்சுக்கிறாரு அர்த்தம். ஒரு பொண்ணு அம்மா வீட்டுக்கு போறதுக்கே மாட்டேன்னுச்சுன்னா புருஷன் அந்த அளவுக்கு பாதுகாக்கிறான்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாமா? உங்க வீட்டில் போக மாட்டேங்கிறாங்களா, எங்க அனுப்பிட்டு வேற ஏதாவது செட் பண்ணிடுங்க, அந்த மாதிரி பயம். அதுக்கு நம்மளை அனுப்பிட்டு நீங்க ஏன் போகிறீங்க? அடிக்கடி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும்னா அர்த்தம் என்ன? நீங்க வேற ஏதோ செட் பண்றீங்களா நினைச்சிட மாட்டாங்களா? கொஞ்ச நேரம் காடாட்டியே பதறிடுவாங்க மனைவி. ஆம்பளைகளை காட்டிலும் பெண்கள் எப்படி அந்த நேரம் 6 மணிக்கு வேலை பிடிச்சி வள்ளியா என்னமோ ஏதோ அலறிடுவாங்க. ஆம்பளைக்கு அப்படி இல்லை. நான் என் பொண்டாட்டி எங்க போனாலும் வந்து சேர்ந்துருவான், அவளை பத்தி கவலை இல்லைன்னு ஆம்பளை தைரியமா இருந்துருவார். சரி கறக்க போனா இன்னொன்னு பிடிச்சிக்கலாம்னு இருப்பாங்க, 2 அர்த்தத்திலையும் இருப்பாங்க. ஆனா பொண்ணு அப்படி கிடையாது. கணவன் கொஞ்ச நேரம் காணும், பிள்ளைகளை கொஞ்ச நேரம் காணனா ஆளா பறந்துருவாங்க இல்லையா? அதனால இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பை பின்னால சொல்லலாம். அதுக்குள்ள சிஸ்டர் ஏதோ சொல்லணும். அது என்ன மாற்றம் சொல்றோம் இல்லைங்களா? ஹலோ, சுக்கிரன் பெண் கிரகம் என்று சொன்னேன். திருமணம் தலைப்பு. திருமணம், பார்வதி திருமணம், சீதா திருமணம், வள்ளி திருமணம், தேவயானை திருமணம் என்று தான் சொல்லப்படும். அப்ப பெண் அப்படின்றது ஆண் மக்களுக்கு சுக்கிரனை வச்சுதான் பெண் எந்த திசையில இருக்கிறா, என்ன பேர்ல வருவா, எந்த ஊருக்காரி, டிடி பழனி அப்படின்னு சொல்றது. அவர் ஒரு வெள்ளக்கார பொண்ணை கட்டிக்கிட்டு 2 தமிழனை பெத்து கொடுத்துருக்கா, டிடிஆர் பழனிசாமி அப்படின்றவர். அப்படி பார்க்கும்போது திருமணம் பெண்ணை வச்சுதான் திருமண பத்திரிக்கை அடிக்க முடியும். சீதா திருமணம், கடவுளுக்கு திருமணம் பண்ணாலும். மாற்றான் தோட்டத்து மல்லிகை அப்படின்னு சொன்னா முருகக்கடவுள் 365 நாட்கள் ஆனா ஒரு நாள் அவர் தேவ மகன், அவர் பூலோகத்துக்கு 24 மணி நேரம் ஒரு நாளா இருக்கக்கூடிய மான் வயிற்றில் பிறந்த பெண்ணை மணக்கிறார்.
இந்த மல்லிகைக்கு வாசனை இருந்ததுனாலதான் கன்ஜெக்ஷன் டிராபிக் ஆனார் முருக கடவுள். புரியறதா? தேவனை மனிதனாக்கினதும் மனிதன் தேவனாகலாம் என்ற அந்த விரத போக்குவரத்துகளை இது பண்ணி கொடுத்ததும் அவர்தான். தனம் என்பது மண்ணுக்கு தனம், மறைக்கு தனம், மதிக்கு தனம். அப்ப சந்திரனுக்கு 2வது வீட்டுல தனஸ்தானத்துல கிரகம் இருக்கணும், குருவுக்கு இருக்கணும், லக்னத்துக்கு இருக்கணும். அப்படி அல்லாமல் இந்த தனத்தை பத்தி பேசுறதுக்கு திருமணத்துக்கு குரு சாதகமா சுக்கிரன் சாதகமானு சொல்ல தேவையில்லை. மாற்றான் தோட்டத்து மல்லிகை வைப்பாட்டியை சொல்லல. அந்த லோகத்து மைந்தன் இந்த லோகத்து பெண்ணை கற்ற அளவுக்கு கன்வீனியன்ஸாக ரேடியேஷன் பவர், லைட் பவர், எலக்ட்ரானிக் பவர், காந்தர்வ பவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மனிதனாக வந்து வள்ளியை மணக்கிறார். அதை சொல்கிறேன். வள்ளி திருமணம் தேவையான திருமணம்னா ஒரு ஆண் மகனுக்கு பெண்ணோட திருமணம் அவனுடைய சுக்கிரனை வைத்து மனைவியோடைய பர்சனாலிட்டி சொல்லலாம் அப்படின்ற இது காலபுருஷ தத்துவத்துல உள்ளது. காலபுருஷனுக்கே 2ஆம் வீடம் 7ஆம் வீடம் சுக்கிரன் தான் சொல்றார் என்று சொல்லிக்கொண்டு இந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகை வைப்பாட்டி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த திருமணன்றது சுக்கிரனை வச்சுதான் முடிவு பண்ணப்படும். வள்ளி திருமணம், தேவான திருமணம், பார்வதி திருமணம் அப்படின்னு சொல்றதுல இருந்து பரமசிவன் கங்காவையும் கட்டுவார், பார்வதியும் கட்டுவார், முருகன் தேவயானையும் கட்டுவார், வள்ளியும் கட்டுவார், பெருமாள் ஸ்ரீதேவியும் கட்டுவார், பூதேவியும் கட்டுவார். பெருமாளுக்கு திருமணம்னு போட்டா யாரோட கேட்போம்ல, தமிழச்சி எல்லாம் ஒருத்தனத்தான் கட்டுவா. அதுக்கு அவளுடைய திருமணம் மட்டும்தான் நம்ம சொல்லணும். பெண்ணுடைய திருமணத்தை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்லணும். அவ காலில் இருக்கா அப்படின்னா பூலோகத்துல நம்ம பிறந்திருக்கோம். இடுப்புக்கு கீழே தங்கம் போடக்கூடாது, உண்மை. அதே போல இடுப்புக்கு மேல தங்கம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது நோபல் மெட்டல். இவைகளோடு கிரகங்களை சேர்க்காதீங்க. நிராசாதிபதி என்ற கணக்கை போட வேண்டியது இயருக்கு அதிபதியாக வரக்கூடியவரை வச்சு என்று சொல்லி விடை கொடுக்கிறேன். அவங்க மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மன வீசும்னு சொன்னாங்க. அது அவங்க சொன்னது தப்பு இல்லை. அவங்க சொன்னதுக்கு இவ்வளவு உணர்ச்சி வச்சப்பட்டீங்களே, யாராவது சொன்னவங்க கிட்ட போய் பண்ணிக்கலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதை 2 பேர் போட்டி ஆயிரும். ஒன்றும் தப்பு இல்லை. உனக்கு அது ஏண்டாவா, அது வந்து கான்ட்ரவர்சி ஆயிரும் 2 பேர் பேசுறா. அதனால மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுன்னா அவங்க சொல்லும் போது ஏதாவது தவறுதலா பேசியிருந்தா மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டாங்க முதல்லயே. அதனால சிஸ்டர் கொஞ்சம் சீனியர்லயே அதனால உணர்ச்சி வசப்பட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்கல்ல, ராதா கல்யாணம் ஒரு கல்யாணம் இல்லையா? ஏன் சொல்லாமட்டாங்க? அதை எல்லா கல்யாணத்தையும் சொன்னாங்க. ராதா கல்யாணம் ஒரு கல்யாணம் இருக்கா இல்லையாம்மா? சொல்லுங்கம்மா, யாராவது லேடிஸுக்கு தெரிஞ்சிருக்கவே. ராதா கல்யாணம் ஒன்று இருக்குல்ல, அது ஏன் சிஸ்டர் சொல்லல? இல்லைங்களா? அது பேசும்போது புளுயன்ட்ல ஒரு சிறு வரத்தான் செய்யும். அதாவது ஒரு இடம் நேரு பேசும்போதே தப்பா போச்சு ஒரு வார்த்தை, டங் சிலிப்பாயிடுச்சுட்டாரு. டங் சிலிப்பா பண்டிட் ஜவஹர்லால் நேரு பாரத பிரதமர். டங் சிலிப்பாயிடுச்சுன்னா அதை நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது, இல்லைங்களா? இப்போ திருமணம்ங்கிறதுல 2 வார்த்தை அழகா சொல்லியிருக்கலாம். மனம் ஒத்துக்கணும், அது 2 சொல்லினான். திருமணம் 3 சொல்லினான். திருமணம் மணக்கணும்னா என்ன செய்யணும்? திருமணம் மணக்கணும்னா 2 சொல்லினான். மனம் ஒத்து போகணும். இது 2ம் மனம்தான். அது திருமணம், இது மனம், இல்லைங்களா? இங்க திருமணம்னு சொல்றது கல்யாணத்தை, இல்லைங்களா? மனம்னு சொல்றது மனசை. இந்த மனத்துக்கு பிடிச்சிருந்தா தான் அந்த திருமணம். அப்ப சிஸ்டர் சொல்ற மனம்ங்கிறதுக்கு பிடிச்சது சுக்கரன், திருமணம்ங்கிற 3 சொல்லி நான் பிடிச்சது குரு. அதனால அங்க 3 சொல்லி இங்க 2 சொல்லி, இல்லையா? அதனால இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு இதுல யார் பெரியவங்கிறதுல கணவனும் மனைவியும் இணைஞ்சா அது
தெய்வாம்சம். கணவனும் மனைவி சரியா அமைஞ்சிட்டா சுக்கரனும் நல்லதான் செய்வார், குருவும் நல்லதான் செய்வார். அதுல ஏடா கூட பாடா அந்த கிரகம் அவங்க வேலை பண்ணிடுவாங்க. அதனால இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு சுக்கிரன் குரு இரண்டு பேருமே மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு, மன வாழ்க்கைக்கு, சந்தோஷத்துக்கு, சௌகரியத்துக்கு, செல்வாக்குக்கு, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு பேருடைய தொடர்பு இருக்கணும். ரெண்டு பேர் தொடர்பு இருந்தாதான் அது கொடுப்போம். ஆண் குரு பெண் சுக்கிரன், ஆணும் பெண்ணு சேர்ந்து இருந்தா தானே குடும்பம். அதனால இந்த தீர்ப்பு ரெண்டு பேரும் மன வாழ்க்கைக்கு உரியவர்கள் தானே தவிர யாரும் பெரியவங்க சின்னவங்க இதில் இல்லை. இதுதான் என்னுடைய தீர்ப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கை தூக்குங்க எல்லாரும், பிடிக்கலன்னா மாற்றி தீர்ப்பு சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். சரிங்களா? நன்றி எல்லாருக்கும். இந்த பட்டிமன்றத்துக்கு வந்து இதுவரை காத்திருந்த எல்லார்கிட்டையும் ஓம் உலகநாதனின் பணிவான ஒரு வேண்டுகோள், கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போகணும். ஏன்னா குரு பயிற்சிக்கு வந்துட்டா சாப்பிடாம போனீங்கன்னா உங்களை வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது. குரு யாருங்க? அன்னத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. அதை சரியா சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அச்சய தெரியல தங்கத்தை கொடுப்பாரு இல்லையா? தங்கம் வேணும்னா அன்னத்தை சாப்பிட்டு போங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் இதுவரை காத்திருந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஜோதிட சாஸ்திரப்படி நாம் எல்லாரும் என்னைக்கும் ஒரே குடும்பமா எங்க பாலமுருகு விழா போட்டாலும் யாருக்கு போடுறோம் இல்லையோ பாலமுருகுதுன்னா ஒடியாந்துருவேன். நீங்களும் எல்லாரும் வாங்க. வான்மையில் வளாது பெய்ய மலிவடம் சுரக்க மன்னன் கொன்